என்னடா எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கெடுத்துட்டியடா. தனியா உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து காதல் கடிதம் தான் எழுதுறான். நம்ம பையன் தேறிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் மனசுல மண்ணள்ளி போட்டியடா. என்னது? கவிதை எழுதுற நேரத்துல சிந்துவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போடலாம்ல. ஐயோ, அவ 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதுறான். நீ இப்படி டயத்தை வேஸ்ட் பண்றியடா. டேய், சிந்துவோட மனசு தெரிஞ்சுக்காம நாம எதுவுமே செய்யக்கூடாதுடா. முதல்ல நீ உன் மனசை திறந்து காட்டு, அப்புறம் அவன் மனசு தன்னால தெரியும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதாண்டா எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமைடா கொடுமை. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலேங்கிறானே. ஐயோ, உனக்கு எத்தனை ஆரம்பம்டா வேணும்? எழுதிக்க. மேன்மை தங்கிய சிந்துவுக்கு வேண்டாம். வார்டனுக்கு பெட்டிஷன் எழுதியே பழக்கம். அன்பான சிந்துவுக்கு கண்மணியே சிந்து மைடியர் சிந்து வேண்டாம், எனக்கே பயமா இருக்கு. சாப்பிட்டா போவோம். இதய ராணியே சிந்து. டேய், சிந்து ரொம்ப மென்மையானவடா. மென்மை நெஞ்சின் பஞ்சே சிஞ்சு. எப்படி இருக்கே? சிந்துவுக்கு செல்ல பேரு சிஞ்சு. நல்லா இருக்க? அவகிட்ட நாசூக்கா எடுத்து சொல்லணும்டா. இதை விட நாசூக்கா நீ தர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். இதுல என்ன கொடுமை தெரியுமா? உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்ட தான் பொண்ணுங்க நெருங்கி பழகுறாங்க. நானும் இருக்கனே ஒருத்தி. ஐயோ, எவளையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதில் கூட சொல்லாம திரும்பி போயிடுறாளுங்க. நீ இதே ரீதியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயே சிந்து கல்யாணத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி நீயே படிக்க வேண்டியிருக்கும். அப்ப நேர்லயே சொல்லிடலாங்க. இல்ல, டெலிபோன் போட்டு சொல்லு. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு வந்தோம், படிப்பு தான் வரல, காதலாவது வரட்டுமே. காதலி புறப்படு, கடமையாற்று, வெற்றி உணவு, விஷ் குட் லக், ஆல் தி பெஸ்ட், மியா கோத்ராபா, ஜப்பான் பாஷை பயந்துராத. இங்க பாரு, இதுக்கு மேலேயே நீ லவ் பண்ணல, ரூமை காலி பண்ணிடு. வேற ரூம் பாத்துக்கோ. தம் இல்லடா. அறிவு கட்ட முண்டம் அடிக்க வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா, அவன் அத்தனை அடி அடிச்சால, ஒரு அடி திருப்பி அடிக்க கூடாது? அடிக்க முடியாமலடா, அடிக்க கூடாதுன்னு தான். கிழிச்ச உன் தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டேய், நான் நினைச்சா ராஜ்யம் மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து உதைப்ப. இழிச்ச வயன் நானும் வாங்கிக்குவேன். ஏன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டு. அங்க உன் ஜம்பம் பலிக்கலையாடா. ஏய், எங்கடா போற? இப்பவே போய் அந்த ராஜு பையில பீஸ் ஆகிட்டு வரேன்டா. உட்காரண்ணா. உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. என்னமோ பெருசா குதிக்கிறியா? ஏய், இவன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியத்துக்கு டெஸ்டா? எப்படி? அதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. சரிடா, மார்ச்சுவரில் இருக்கிற ஏதோ ஒரு பணத்து கையில இந்த மோதிரத்தை நான் மாட்டிட்டு வந்துடுறேன். நீ ராத்திரி 12 மணிக்கு தன்னந்தனியா போய் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகே. ஓகே தான்டா. எடுத்துட்டு வந்துட்டா உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன்டா. எடுக்காம வந்த நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். சரி. என்னடாச்சு? எனக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. உனக்கு ஸ்காட்ச் பார்ட்டி மச்சி. நான் குடிக்க மாட்டேன். உனக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன்டா. என்ன ராகவா, ரொம்ப பிஸியா இருக்கிற போல இருக்கு, ஆளே பார்க்க முடியல. ஆமாங்க. யார் ஆளு? நம்ம வீராசாமிடா. எப்ப செத்தா இருப்பா? என்னைக்கு காலையில தான். சொந்தக்காரங்க யாரும் பாடி எடுக்க வரல. மார்ச் வரைக்கும் எடுத்துட்டு போறியா? ஆமாங்க. சரி போ. கொஞ்சம் தள்ளிங்க. டேய், ஒரு ஐடியா. என்ன? நம்ம பந்தயத்துக்கு இந்த பாடியே யூஸ் பண்ண என்ன? பரவாயில்லையே, ஓ மரமண்டையில கூட அப்பப்ப நல்ல ஐடியா எல்லாம் வருது. காத்து முத்தன எப்படி கீரை? எப்படி கீரைனா, என்னைக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு காத்தமுத்துன்னு பேர் வச்சாங்களோ அன்னில இருந்து இங்க வர பணத்தெல்லாம் நான் தான் காத்துக்கு நிக்கிறேன். யார் ஆளு? நம்ம பட்டாளத்துக்காரர்ல வீராசாமி, அவர்தான். கூட்டாரா? டேய், என்னடா வெறுங்கையோட கொண்டாந்துருக்கிற? பின்ன இங்க வரவன் என்ன சொத்து சொகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா வருவான்? பேசுவீங்கடா. அவன் உயிரோடு இருக்கும் போது வார்டுலயே எல்லாத்தையும் உருவிடுவீங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் மொட்டை பணமா கொண்டாந்து இங்க தள்ளிடுவீங்க. அதை நாங்க காவல் காக்கணும். டேய்,
தலைக்காணி அடியில பாத்தியா ஒரு 5-10 கூட தேரல. ரொட்டி கிட்டி வாங்க நான் வச்சிருப்பானடா. ரொட்டி தான் ஆஸ்பத்திரியில கொடுத்துடுறோமே. எங்கடா குடுக்கறீங்க? குடுக்கறதா எழுதுறீங்க. சரி சரி புடி. ஏம்பா பாடி யாராவது சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே? யாரும் வரல. வரமாட்டானுங்களே. பணம் இருந்தா பணத்தை எடுக்கிறது நீயா நானான்னு அடிச்சுக்குவானுங்க. இல்லாட்டி எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. தூக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு துப்பாக்கி ஏந்தி சண்டை போட்ட. இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாருமே இல்ல பாத்தியா? கைய மடக்குடா. இவன் ஒருத்த உயிரோடு இருக்கும்போது லஞ்சம் வாங்கறதுக்கு நீட்டின கை செத்ததுக்கு அப்புறம் மடங்க மாட்டேங்குது. வீடு பூரா ராஜினா கடிதமா இருக்கு. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதி பார்த்தேன். எழுதி பாக்குறதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயமா? ராஜினாமா கடிதங்க யாரு கையிலயாவது கிடைச்சு பேப்பர்காரங்கிட்ட கொடுத்தா உங்க கதி என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. பேப்பர்ல வரட்டுமே. பரபரப்பா செய்தி வந்தா நமக்கு விளம்பரம் தானே. லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். மே ஐ கம் இன்? த்ரில் வந்தாச்சு. டிஎஸ்பி சார், எங்க வீட்டை மறக்கவே மாட்டீங்களா? மறக்க விட்டா தானே. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படி மறக்கிறது? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் பணம் வாங்கிருக்கீங்க. பணமும் தரல, கான்ட்ராக்டும் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். எந்த அயோக்கியம் சொன்னது? மாயா அயோக்கியனே வந்திருக்கானா? அடட, நீயா? நம்மாளு. ஏயா நீயே அப்படி செய்யலாமா? பின்ன என்னையா செய்யறது? கான்ட்ராக்டும் கிடைக்கல. மேடத்தை பார்த்து நேரடியா நீயே சொல்ல வேண்டியதானே? மேடத்தை பார்த்து பேசலாம்னா பம்பாயில இருக்காங்க, கல்கத்தாவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. கடைசியில வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்க. டிஎஸ்பி சார், இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நாளைக்கே பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துறோம். பேட்டி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நடங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்களும் தானே? இல்ல, நீங்க மட்டும். கமா மேடம், நான் போறேன். ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற யாரையும் வேலைக்கு வச்சிடாதீங்க. மாயா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். லூசு. யார் ஆனர், எனது கட்சிக்காரன் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார். அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண் தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள். எனது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது. யுவர் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். சரி. யோ, மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்க முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இது வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க. இதுக்கு தான் கிருஷ்ணதாச தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்திருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகளை அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டுமில்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அரம்பாடிக்கிட்டு போறாரு? அதானே. எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி. ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான்.